இந்த அம்மா அவங்களோட பொண்ணு கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கையில கொடுத்துட்டு வேலை பார்க்க போன அந்த வீட்டு திண்ணையில உட்கார வச்சுட்டு அவங்க போய் வேலை பாக்குறாங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு பொண்ணுங்க தண்ணிக்கு வராங்க. அப்படி வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்றாங்க, பிச்சைக்காரியோட பொண்ணெல்லாம் முதலாளி வீட்டு திண்ணையில உட்காந்து எப்படி பிஸ்கட் சாப்பிடுது பாரு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணை பார்த்து திட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல உள்ள முதலாளி அந்த பொண்ணு பக்கத்துல வந்து உட்காந்துருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொம்பளை வரா. அந்த பொம்பளை வந்து சொல்றா, முதலாளி பிச்சைக்காரியோட பொண்ணெல்லாம் எதுக்கு உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறா. அப்படி கேட்கும் போது அந்த முதலாளி சொல்றாரு, இவ வந்து பிச்சைக்காரியோட பொண்ணு இல்ல, இவங்க அம்மா என்னோட வீட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டது அந்த பொம்பளை சொல்றா, இது வந்து அவங்களோட குழந்தை இல்ல, இது வந்து ஒரு பிச்சைக்காரியோட குழந்தை, அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால இந்த பொண்ணை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மா ஓடி வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து போறாரு. அப்ப அந்த இடத்துக்கு தண்ணிக்கு வந்த ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்து சொல்றாங்க, எதுக்காக பிச்சைக்காரியோட பொண்ணை வந்து தோல்ல வச்சு கொண்டு போறா அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவை பார்த்து கிண்டல் பண்றாங்க. அதை எதையுமே காதுல வாங்காத அந்த அப்பா அந்த பொண்ணை தூக்கிட்டு முதலாளியோட வீட்டுக்கு போய் அந்த திண்ணையில உட்கார வச்சுட்டு வேலை பார்க்கறாரு. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முதலாளி வெளியே வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த அப்பா கோவப்பட்டு, எதுக்காக என்னோட பொண்ணை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த அந்த அப்பா பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட அங்க நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இது வந்து நம்ம பொண்ணு இல்ல, இது பிச்சைக்காரியோட பொண்ணுன்னு சொல்லி முதலாளிக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் முதலாளி வந்து நம்ம பொண்ணு அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அம்மானு கூப்பிடுறா. உடனே அந்த அம்மா எழும்பி போய் பக்கத்துல படுத்து அந்த பொண்ணை தூங்க வச்சுட்டு அந்த அம்மாவை அசந்து அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அம்மா கெட்ட கனவு கண்டு எழும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த அப்பா கிட்ட சொல்றாங்க, நம்ம பொண்ணை நாமளே கழுத்தா நசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கோவப்பட்ட அந்த அப்பா வந்து அந்த அம்மாவோட ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த அப்பா அந்த பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்து ஒரு தலைவாணியை வச்சு அந்த பொண்ணோட முகத்துல நசுக்கிறாரு. அப்படி நசுக்கிட்டு வெளியே வந்து ரெண்டு பேரும் கத்தி கதறிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு டம்ளர்ல தண்ணியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிடுறா. அப்படி கூப்பிடும் போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி கத்தி கதறாங்க.